நந்து இப்போது நரகம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதாவது அங்கே போனால் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இப்போ நீ வாலண்டியராக அந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் உன்னால் போக முடியுமா? நான் போக மாட்டேன். வேறு யார் போவாங்கன்னு நினைக்கிறேன்? இப்படி ஒரு இடத்துக்கு ஒரு ஆள் போகிறேன்னா உங்களை மாதிரி சைக்கோவாக தான் இருப்பான். ஓகே, சைக்கோவாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் என்ன மாதிரி ஹீரோவாகவும் இருக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார் ஹீரோ இவர். ஸோ இப்போது செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு இல்லையா? அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு 6-7 பேரை வந்து என்னென்னா ஒரு வார் ஹீரோவாக வந்து என்னென்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த 6-7 பேரில் வந்து என்னென்னா ஒரு ரொம்ப முக்கியமானவர் தான் இவர். இவர் பேர் என்னென்னா வைட்டோல்ட் பிலெட்ஸ்கி. வித்தியாசமாக இருக்கா? அவர் பேர் என்னென்னா வைட்டோல்ட் பிலெட்ஸ்கி. இவரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மித்தே கிடையாது, இது வந்து இன்னும் ஒரு உண்மையான கதை. இப்படி ஒரு ஆள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படத்துலையெல்லாம் பார்த்தேன்னா அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஸ்பையாக இருப்பார். ஸோ அதெல்லாம் படத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வரவே வராது இல்லையா? ஆனால் இவர் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஸ்பையாக இருந்தவர் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா வைட்டோல்ட் பிலெட்ஸ்கியை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வைட்டோல்ட் பிலெட்ஸ்கியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஹிட்லர் எப்படி ஆட்சிக்கு வந்தாருங்கிறது. ஹிட்லர் எப்படி ஆட்சிக்கு வர்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஜெர்மனி தோத்துருச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர் வந்து என்னென்னா ஒரு சாதாரண சோல்ஜராக இருக்கார். இந்த சோல்ஜராக இருக்கிற ஹிட்லருக்கு வந்து என்னென்னா ரொம்ப கோபம் வருது. அது எப்படி ஜெர்மனி தோக்கலாம்? ஜெர்மனி வந்து ஆக்சுவலி ஒரு விக்ட்ரியோட வெர்ஜில் இருந்துச்சு, எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தது. அந்த டைமில் தான் ஹிட்லர்லாம் வந்து என்ன அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அடிபட்டு அவர் காது கேட்காம போயிடுச்சு கொஞ்ச நாளுக்கு. அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் இருந்தவருக்கு ஒரு நியூஸ் வருது, ஜெர்மனி தோத்துருச்சு அப்படின்னு. இந்த ஜெர்மனி தோத்துன்னே அலைடு ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு 2 பவர் இருக்குது. இந்த அலைடு ஃபோர்ஸ் யாருன்னா இந்த பிரிட்டன் இவங்கெல்லாம் அலைடு ஃபோர்ஸ். ஓகேவா? ஜெர்மனி சார்ந்தவங்க எல்லாருமே வந்து என்ன சென்ட்ரல் ஃபோர்ஸு. இந்த அலைடு ஃபோர்ஸ் வந்து ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சுன்னே இந்த அலைடு ஃபோர்ஸில் இருக்கிற அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, சென்ட்ரல் ஃபோர்ஸ் கிட்ட இந்த போருக்கு காரணமாக இருந்தது ஜெர்மனி தான். அந்த டைமில் ஜெர்மனி காரணமாக இருந்தங்காட்டி இந்த போருக்கான செலவையெல்லாம் நஷ்ட ஈட ஜெர்மனி வந்து தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆவதுக்கு டேக்ஸ் தரணுங்கிறாங்க. அப்புறம் ஜெர்மனியில் ஆர்மி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டங்காட்டி ஜெர்மன் பீப்புளுக்கு ஆல்ரெடி வந்து என்னென்னா ஜெர்மன் பீப்புள் மேலேயே ஒரு கோபம் இருந்துச்சு. இந்த டைமில் வந்து என்னென்னா ஹிட்லருக்கும் வந்து என்னென்னா எப்படி ஜெர்மனி தோக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோவம் இருந்துச்சு. ஹிட்லர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெர்மனி வந்து ஒரு ரிப்பப்ளிக்காக இருக்குது, அங்கே ஒரு பிரசிடென்ட் இருப்பார் இல்லையா? அந்த பிரசிடென்ட் வந்து என்னென்னா ப்ராப்பராக இது பண்ணவே இல்லை, ஹேண்டில் பண்ணவே இல்லை. அதனால வந்து என்னென்னா இவர் அந்த ஜெர்மனியை பற்றியும் பாலிடிக்ஸ் பற்றியும் அதிகமாக பேசுகிறார். இப்போ அதிகமாக பேசும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கோவம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவருக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறம் ஜெயிலில் தான் அவர் முதல்ல அவரோட புக் எழுதுறாரு, மெயின் கேம்ப்னு. அந்த புக்கை எழுதிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெயிலிருந்து வெளியே வர்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நேராக போய் நாஜின்னு ஒரு கட்சியில் சேர்றாரு. நாஜிங்கிறது ஒரு கட்சி, ஓகேவா? டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி நாஜிங்கிறது ஒரு கட்சி. இந்த பார்ட்டி நாஜி பார்ட்டியில் சேர்ந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மிகப்பெரிய பவர் என்னென்னா, அவர் பார்க்குறக்கெல்லாம் பெரிய அப்படி பைல்வானாட்டெல்லாம் இருக்க மாட்டார். அவர் அப்படி நல்லா இத்தினுண்டா ஒல்லியா கூலையா அப்படி தான் இருப்பார். ஓகேவா? ஸோ இவரோட மெயின் பவரே என்னென்னா ஒரேஷன் தான். அவர் பேசுகிற ஸ்டைல் வந்து என்னென்னா அவ்வளோ பெர்சுவேசிவாக இருக்கும். அப்படி எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிற மாதிரி அவர் பேசுவார். ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பேசியே மக்களை கவர்றாரு. அவர் ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா ஜெர்மனிக்கு வந்து தலைவராக மாறுறாரு. இப்போ ஜெர்மனிக்கு தலைவராக மாறினவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வந்து ஜூஸ்னு ஒரு பீப்புள் இருக்காங்க. எப்படி ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் மாதிரி ஜூஸ்னா யூதர்கள்னு சொல்லுவாங்க. இந்த யூதர்களை வந்து ஹிட்லருக்கு வந்து என்ன குழந்தையிலிருந்தே ஆகாது. ஓகே, ஏன்னா குழந்தையிலிருந்தே இப்போ ஒரு கம்யூனிட்டி பீப்புளை பார்க்குறோம். அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து குழந்தையிலிருந்தே நம்மளை வந்து என்னென்னா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு கெட்டதெல்லாம் நடக்குது, அவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும்போது அந்த கம்யூனிட்டி பீப்புள் மேலே நமக்கு ஒரு கோவம் வரும்ல. அதே மாதிரி இந்த ஜூ கம்யூனிட்டி பீப்புள் மேலே ஹிட்லருக்கு ஆல்ரெடி ஒரு கோவம் இருந்துச்சு. இந்த கோவத்தோட வெளிப்பாடாக என்னென்னா, அந்த டைமில் ஜெர்மனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜூ பீப்புள் எல்லாம் இப்போ நம்ம ஊர்லையெல்லாம் எப்படி இந்த சேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட மெயின் ப்ரொஃபஷன் என்னவாக இருக்கும்? ஃபினான்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி தான் ஜூவோட ப்ரொஃபஷனும். அவங்க வந்து என்னென்னா வட்டிக்கு பணம் விட்டு தான் சம்பாதிக்கிறவங்க, அவங்களோட மெயின் ப்ரொஃபஷன் அது. அது மட்டும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்லையும் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. எங்கே போனாலும் ஜூஸ் இருக்காங்க. இது அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, செம்ம கோவம் வருது. இவரை வந்து என்னென்னா, இவர் ஒரு தடவை
ஆர்ட் ஸ்கூலுக்கு போகிறேன்னு நம்ம சேனல் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். இவர் ஒரு ஆர்ட் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஆர்ட் ஸ்கூலுக்கு போய் அவர் ஒரு டிராயிங் வரைகிறார். ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்னன்னா அவர் வேணான்னு சொல்லிடுவார். சரியா? அவர் ஏன் வேணான்னு சொல்லுவார்னா, ஹிட்லர் எல்லாத்தையுமே அழகாக வரைவார், ஆனால் அவருக்கு இந்த மனித முகங்களை வந்து என்னென்னா வரைய தெரியாது. ஸோ அதனால் அவர் என்னன்னு சொல்லிடுவார், வேணான்னு சொல்லிடுவார். அந்த ப்ரொஃபஸரும் ஜூ தான். இவர் இடையில என்ன பண்ணுவார்னா, அந்த யங் ஏஜில் ஒரு பொண்ணை வந்து என்ன லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடும் வேணான்னு, இவன் அசிங்கமாக இருக்கான் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடும். அந்த பொண்ணு ஒரு ஜூ தான். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்னென்னா, இவரோட அம்மா வந்து என்னென்னா ஒரு ஜூவோட வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணதில் அவங்க அம்மா வந்து என்னென்னா உடல்நிலை சரியில்லாமல் செத்தே போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஜூ மேலே கோவம் இருக்கங்காட்டி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜூஸையெல்லாம் வந்து என்ன நாட்டை விட்டு ஒதுக்கி வைக்கணும், ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டியே கிரியேட் பண்ணுறாரு. ஆக்சுவலி வந்து அது ஒரு பழங்காலத்து கம்யூனிட்டி. இந்த ஆரியன்ஸ் யார் அப்படின்னா, இந்த கிரீக் கடவுள்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கிரீக் கடவுள்கள்லாம் ஆதி காலத்தில் வானத்திலிருந்து வந்து பூமியில் வந்து தங்குவாங்களாம். தங்கும்போது அந்த கடவுள்களுக்கு சர்வன்ஸாக இருந்தவங்க தான் இந்த ஆரியன்ஸு. அதாவது கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருந்தவங்க தான் இந்த ஆரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த ஆரியன்ஸ் தான் ஜெர்மனி பீப்புளு. மற்றவங்க எல்லாருமே ஆரியன்ஸ்க்கு அடிமை தான். கடவுளுக்கு அடுத்து இந்த ஆரியன்ஸ் தான், ஆரியன்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லி இந்த ஹிட்லருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதையெல்லாம் ஒரு ப்ரொபகேண்டாவாக கொண்டு வந்துட்டு இருந்தார். எங்கே அந்த நாஜி கட்சிக்கு வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு ப்ரொபகேண்டாவே கொண்டு வந்துட்டு இருந்தார். ஸோ இப்போ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் ஜெயிச்சு வந்துட்டாரா, ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஜூ இன மக்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போய் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து போடுறாரு. கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு என்னென்னா, ஒரு விஷயம் கான்சன்ட்ரேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஒரு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் சால்ட் போடுறோம். இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் ஆகி கீழே வந்து படிவம் பண்ணி நிற்கும். அப்போ என்ன ஆகும், அந்த எல்லா சால்ட்டும் கீழே வந்து கான்சன்ட்ரேட் ஆகி நிற்குது. இப்போ கான்சன்ட்ரேட்டட் கேம்ப்னா என்னென்னா, எல்லா விதமான ஜூ மக்களையும் எடுத்துகிட்டு போய் ஒரே இடத்துல அடைச்சி வைக்கணும். ஓகேவா? ஜெர்மனிலே நிறைய கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்குது. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லாம் நம்மளோட கதைக்குள்ளேயே வரல. ஓகேவா? இந்த வைட்டோல்ட் பிலெட்ஸ்கியோட கதையில் இதெல்லாம் வரல. இதில் மெயினாக வந்த கேம்ப் என்னென்னா ஆஸ்விட்ஸ் கேம்ப். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜெர்மனி வந்து என்ன, இப்போ ஹிட்லர் வந்ததுக்கப்புறம் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூஸ்வலாக இந்த ஃப்ரான்ஸுக்கு பிரிட்டனுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, நஷ்டீடா, அப்புறம் டேக்ஸ் கட்டணும்னு சொன்னல, அதையெல்லாம் வந்து என்ன நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார். பொலிட்டிக்கலாக சேஞ்சஸ் கொண்டு வராரு. உலகத்தையே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா, யூரோப்பே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஹிட்லர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சரியா? இப்போ அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கண்ட்ரியை அட்டாக் பண்ண போவார். சரியா? ஸ்டேட்டில் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியை அட்டாக் பண்ண போவார். அந்த கண்ட்ரி பேர் என்னதுன்னா போலாண்டு. ஓகேவா? இப்போ நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷனுக்கு வருவோம். சரியா? இப்போ தான் வரோம். இந்த போலாண்டில் இருக்கிற ஒரு ஆர்மி சோல்ஜர் தான் யாருன்னா நம்ம வைட்டோல்ட் பிலெட்ஸ்கி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வைட்டோல்ட் பிலெட்ஸ்கி யார் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்துட்டேன்னா ஒரு ஆர்மி பேஸ்டு ஃபேமிலி தான். எல்லாருமே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க போலாண்டுக்காக. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் போலாண்டுக்காக சண்டை கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஈவன் இந்த வைட்டோல்ட் பிலெட்ஸ்கியும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் போலாண்டுக்காக சண்டை கட்டியிருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மனி வந்து போலாண்டு அட்டாக் பண்ணும்போது ஹிட்லர் ஆர்மியை எதிர்த்து, நாஜி ஆர்மியை எதிர்த்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்னா இப்போ எப்படி நம்ம வெள்ளக்காரங்களை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, போலாந்து தோத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு இயக்கம், ஒரு டெரரிசம் பேஸ்ட் ஒரு இயக்கம் வந்து உள்ள போயிருது போலாண்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல யார் இருக்காங்கன்னா வைட்டோல்ட் பிலெட்ஸ்கி இருக்காரு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு தகவல் வருது. என்னன்னா, ஜெர்மனி வந்து போலாண்டை ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் ஒரு 3 இடத்துல இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், அதாவது கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்னா என்ன, சிம்பிளி ஜூ மக்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வச்சு அடைச்சி வைப்பாங்க. இதுதான் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வந்து போலாண்டில் கட்டுறாங்க. ஓகேவா? ஜெர்மனியில் வந்து நிறையா இருக்குது. ஆனால் போலாண்டில் ப்ரைம் லொக்கேஷன் ஒரு 3 இடத்துல வந்து என்னென்னா கேம்ப் வைக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான இடம், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்னென்னா ஆஸ்விட்ஸ் கேம்ப். ஜெர்மனியில் இருக்கிற ஆஸ்விட்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் தான் வந்து ரொம்ப 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 டெரரைஸ்டு கேம்ப். இந்த கேம்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜெயிலுக்கு வந்து என்னென்னா யார் போகிறதுக்கு பயப்படுவாங்க, ஒரு கைதி இருக்காங்க, ஒரு தப்பு பண்ணுறாங்க, அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்களா? ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஒரு கைதி பயப்படலாம், தப்பு பண்ணவும் பயப்படலாம். ஆனால் அந்த ஆஸ்விட்ஸ் கேம்ப் போகிறதுக்கு ஆர்மி ஃபோர்ஸ், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸே பயங்கரமாக பயப்படுவாங்களாம். ஐயோ அந்த கேம்பா நான் போகலம்பாங்களாம். மீன்ஸ் ஏன்னா அது அந்தளவுக்கு டெரராக இருக்குமா. அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா,
இந்த ஆஸ்விச் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம், இந்த சோஃபா இருக்கு இல்லையா, இந்த சோஃபா சைஸில் தான் ரூம் இருக்குமா. இந்த ஒரு ரூமில் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஒரு ஆள் இருக்கிறதே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் இருக்கிறதே நின்றுட்டு தான் இருக்க முடியும். இந்த மாதிரி இந்த சோஃபா சைஸில் ஒரு ரூமில் 3 பேரை தான் அடைச்சி வச்சிருவாங்களாம். அவன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நின்றுட்டே இருக்கணுமா 3 பேரும். தூங்குறதுனா கூட ஒருத்த மேலே ஒருத்தர் தான் சாஞ்சு தூங்கணுமா. இதுதான் அங்கே இருக்கிற ஒரு செல்லோட சைஸே. சரியா? அடுத்து வந்து என்னன்னா இன்னொரு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்னன்னா ஒரு வேளை இப்போ ஒரு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரிக்கு வந்து என்ன போர் அடிக்குது, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு கைதி தூக்கிட்டு போய் அவன் கை இருக்கு இல்லையா, இந்த கையை இப்படி பின்னாடி கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சுட்டு இந்த கையோட இந்த மணிக்கட்டுல வந்து என்னன்னா கைத்தை கட்டி அப்படி தூக்கிடுவாங்களாம். இப்படி வச்சு தூக்கினா இப்படி போவாங்க, இப்படி வச்சு தூக்கினா இப்படி தூக்கும் போது இந்த ஷோல்டரோட எலும்பு வந்து அப்படி கிரஷ் ஆகுமா, கடன் சவுண்ட் எல்லாம் கேட்குமா. இந்த சவுண்டையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களாம். ஸோ இது மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கடைசியில் ஹிட்லர் எடுத்த முயற்சி என்ன தெரியுமா, அதாவது வந்து ஹிட்லர் தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. தோக்குற மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னே ஹிட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஜூஸையெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக இதுக்கு கொண்டுட்டு 100 பேராக கொள்ளுங்க, 1000 பேராக கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100-200 பேரை வந்து ஒரு ரூம்குள்ளே விட்டு கேஸ் அடிச்சுட்டுவாங்க, பாய்சன் கேஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள நெஞ்சு எரிஞ்சு இந்த லங்ஸ் எல்லாம் வந்து என்ன வெடிச்சு செத்துருவாங்களாம். சரியா? இப்படி தான் அங்கே வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுப்பாங்க. இதெல்லாம் அங்கே நடக்கிற இயல்பாக நடக்கிற விஷயங்க. சரியா? அதை விட இன்னொன்று என்னென்னா ஒரு கிரவுண்டில் வந்து என்னென்னா ஒரு 10 பேர்த்த வந்து குழி தோண்ட சொல்லுவாங்களாம். சரியா? அந்த குழி தோண்ட சொல்லி அந்த குழிக்கு பக்கத்தில் நிற்க சொல்லுவாங்களாம். நின்றுன்னே என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள சுட்டுருவாங்களாம். சுட்டதுக்கு அப்புறம் அவங்களே அந்த குழிக்குள்ள தள்ளி ஒருத்த மூடுவான் தெரியுமா, மூடிட்டு அவனை அடுத்த ரோல போய் குழி தோண்ட சொல்லுவாங்களாம். அவன் எந்திரிச்சு நிற்பானா, அவனை 10 பேர்த்தையும் சுடுவாங்களாம். அவன் மறுபடியும் உள்ளிடுவானா. அதுக்கு குழி தோன்ற அதை மூடி வர்றதுக்கு வந்து என்னன்னா இன்னொரு 10 பேர்த்த வருஷம் இப்படியெல்லாம் கொள்ளுவாங்களாம். ஸோ இதுதான் வந்து என்ன ஜெர்மனியில் வந்து அந்த ஜெர்மனியில் இந்த ஆஸ்விச் கேம்பில் நடக்கிற ஒரு கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட்டு. ஓகேவா? ஜூனாலே பிடிக்காது ஹிட்லருக்கு, அதனால இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொன்று இதை விட இதை நார்மலைஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணுறாங்கிற விஷயம் உலக நாடுகள் எதுக்குமே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் நடக்குதுன்னு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, படுகொலை நடக்குது, இதை வந்து ஹாலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹாலோகாஸ்ட்னா என்னென்னா ஒரு மாஸ் மர்டர்னு அர்த்தம். கூட்டமாக கொலை பண்ணுறதுக்கு பேர் தான் ஹாலோகாஸ்ட். இந்த ஹாலோகாஸ்ட் நடக்குங்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இப்போது இது என்னதான் தெரியலனாலும் அவங்க ஊரில் நடக்குது அந்த பிரச்சனை. நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இது ஏதோ ஒன்று நடக்குதுப்பா, ஏதோ பிரச்சனை இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சின்னதாக அரசல் பொருசலாக வரும் இல்லையா. இந்த அரசல் பொருசலான நியூஸ் தான் யாருக்கு வருது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்டில் இருக்கிற அந்த குரூப்புக்கு வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் இந்த ஆஸ்விச் கேம்பில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்விச் கேம்ப் எவ்வளோ டெரரான இடம்னு நான் சொல்லிட்டேன். இந்த கேம்புக்கு போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆள் தான் யாருன்னா வைட்டோல்ட் பிலட்ஸ்கி. ஓகே, இது அவங்க செலக்ட் பண்ணல, அவரா வந்து நான் தான் பண்ணுவேன்ட்டு வராரு. சரியா? உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அட பாவிகளா இப்படியாடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த வைட்டோல்ட் பிலட்ஸ்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயே வந்து என்னன்னா அந்த ஆஸ்விச் கேம்பில் 2.5 வருஷம் இருக்கார். 1 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் இருக்காரு. தப்பிச்சு 2.5 வருஷம் எப்படி இருப்பாருன்னு வச்சு பாரு. அந்த செல்லோட சைஸ் நான் சொன்னல, இந்த சைஸ்ல தான் 3 பேர் உள்ள இருக்கணும், எப்படி இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து என்ன வைட்டோல்ட் பிலட்ஸ்கி வந்து என்ன சர்வைவ் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆஸ்விச் கேம்புக்குள்ள அங்க ஒரு குரூப்பை கிரியேட் பண்றாரு. அங்க ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்றாரு. அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்ன, ZOW சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணாரு. அந்த ஆர்கனைசேஷன்ல எப்படின்னா 5 பேர் மெம்பரா இருப்பாங்க. சரியா? அந்த கேம்புக்குள்ள இருக்கிற 5 பேர் மெம்பரா இருப்பாங்க. அந்த 5 பேருக்குல ஒருத்தருக்கு வந்து என்னன்னா இன்னொரு 5 பேர்த்து தெரியும், அவ்வளவுதான். இட்ஸ் மீன்ஸ் இந்த 4+1 தான் தெரியும். இவருக்கு இந்த 4+1 தான் தெரியும். ஸோ அப்போ என்னன்னா யாராவது ஒருத்தர் மாட்டினா கூட மீதி இருக்கிற 5 பேர்த்த மட்டும்தான் மாட்டி விட முடியும் ஒழிய மற்றவங்களெல்லாம் மாட்டி விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நாள் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிட்டு 5 பேரா பிடிச்சிட்டே வராங்க. இப்போ வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிலட்ஸ்கியை வந்து இது பண்ணிடுவாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க வந்து பேக்கரி இருக்கும் தெரியுமா, அங்க ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கான பேக்கரி இருக்கும் தெரியுமா, அந்த பேக்கரிக்குள்ள ஜம்ப் பண்ணி அது வழியா வெளியே வந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு.
எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உலகத்துக்கே இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஹாலோ காஸ்ட் பண்ணுறாங்க, ஆஸ்விச் கேம்பில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு உலகத்துக்கே வந்து என்னென்னா உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கு மெயின் காரணம் வந்து யாருன்னா வைட்டோல்ட் பிலட்ஸ்கி தான். சரியா? ஸோ இவர் அதனால தான் வந்து என்னன்னா ஒரு வார் ஹீரோங்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஜெர்மனி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தோத்துருது. ஓகே, செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் ஜெர்மனி தான் காரணம். ஜெர்மனி அந்த போலாண்டை போய் அட்டாக் பண்ணது தான் செகண்ட் வேர்ல்டு வார் காரணம். ஏன்னா பிரான்ஸ் கிட்ட தான் போலாண்டு இருந்துச்சு. ஜெர்மனி போய் சொல்ல கேட்காம போலாண்ட் அட்டாக் பண்ணங்காட்டி பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனியை வந்து திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க. ஃப்ரான்ஸு பிரிட்டன் எல்லாம் சேர்ந்துருது. அதெல்லாம் சூப்பர் பவர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்துடுறாங்க. ஜெர்மனியும் பயங்கரமான பவர் தான். ஆனால் ஜெர்மனியும் அப்படி தான் ஜெயிக்கிற மாதிரி போய் தோத்துருது. ஓகே, ஜெர்மனி தோத்ததுக்கப்புறம் ஹிட்லர் சூசைட் பண்ணிக்கிறாரு. அவர் கூட இருந்தவங்கெல்லாம் சூசைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹிட்லர் வந்து வேற யாராவது கையில் சிக்கியிருந்தாருன்னா அவரோட நிலம் ஆஸ்விச் கேம்ப்ல எல்லாம் அவர் பண்ணதுக்கு அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்கன்னு அவருக்கு ஒரு பயம். அதனால அவரும் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ எல்லாரும் செத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சோவியத் யூனியன் போலண்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து என்ன போலாண்டுக்காரர், சோவியத்துங்கிறது ரஷ்யா வந்து போலாண்டை பிடிச்சிருச்சு. இப்போ ரஷ்யா போலாண்டை பிடிச்சுன்னே இவர் வேற எங்கேயும் போகல, நான் ரஷ்யாவுக்கு எதிர்த்து அப்படியும் ரெசிஸ்டன்ஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த டெரரிசம் கேங்கில் தான் இருக்கார். சரியா? ஆனால் இந்த டைமில் என்ன பண்ணிடுறாருன்னா அவர் மாட்டிக்கிறார். மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஜெயிலில் போட்டு செய்யும் செஞ்சிடறாங்க. இப்போ அவர் பட்ட கஷ்டத்தில் அவர் சாகிறதுக்கு முன்னாடி சொன்னது என்ன தெரியுமா, நான் ஆஸ்விச் கேம்பில் 2.5 வருஷம் இருந்தேன். இந்த 2.5 வருஷமும் இட் இஸ் லைக் எ சைல்டு பிளே, குழந்தைகிட்ட விளையாண்ட மாதிரி இருந்துச்சு அந்த 2.5 வருஷம். ஏன்னா இந்த சோவியத் யூனியன் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்களா, அந்த டார்ச்சர்லாம் அதுக்கெல்லாம் ஆஸ்விச்செல்லாம் ஒரு ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து மாற்றிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் அவர் சாகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா எல்லாமே கொஞ்சம் அப்படி நார்மலைஸ் ஆகுது. எல்லாமே டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறுது, ஒன்று கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக மாறுது. ஸோ இப்போ என்னென்னா இப்போ ஓரளவுக்கு வந்து என்ன எல்லாம் செட்டில் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் ஒரு ஒரு 4-5 ஹீரோஸ், வார் ஹீரோஸ், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் ஹீரோஸ் வந்து என்ன இருக்காங்கன்னு வெளியே விடுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4-5 வார் ஹீரோவில் வந்து என்ன ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா இந்த வைட்டோல்ட் பிலட்ஸ்கி. ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பையாக இருந்திருக்கார். ஓகே, ஸோ நம்ம இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல எல்லாம் பார்ப்போம், முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் இந்த மாதிரிலாம் ஸ்பை ரிலேட்டட் மூவிஸ்லாம் பார்ப்போம். இந்த விஸ்வரூபம் படத்தில் கூட கமல் போய் அங்கே ஆப்கானிஸ்தானில் போய் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எனிமியோட டெரிட்டரிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து என்னென்னா இன்டெல்லாம் கொண்டு வந்து வெளியில் உலகத்துக்கே சொன்னவர் வந்து வைட்டோல்ட் பிலட்ஸ்கி. ஸோ இது எப்படி இருந்துச்சு இந்த கதை? நல்லா இருந்துச்சா? ஓகே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தமிழ் யூலிசிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.